வெண்டை கத்திரிக்காய் பொரிச்சாச்சுங்க. கத்திரிக்காய் இருக்கிறத பொரிப்போம். கத்திரிக்காய் கம்மியாக தான் இருக்குதுங்க செடியில், அதனால தொலைத்தான் பொடிக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்க எப்படித்தான் காயின்னு பாருங்க. விவசாயத்துக்கு முட்டுவலி இல்லாத செடின்னு பார்த்தா கத்திரி செடியும் வெண்டைக்காய் செடியும் தான். எந்த முட்டுவலியும் பண்ண வேண்டியதில்லை. மருந்து அடிக்காத விட்டோம்னா சொத்தை விழுந்துருது. செடியிலனா காய் நல்லா தான் பிடிக்குதுங்க. பாருங்க இப்படித்தான் காய்ச்சிருக்குது. நம்மளும் பொரிச்சுட்டுருக்குறோம். ஆனால் சொத்தக்காயும் வருதுங்க நல்லா. செடி ஆட்டவே கூடாதுங்க. சொத்தக்காய் தூரம் வீசிடலாம். பாருங்க செடிக்கு ஒரு காய் 2 காய் தான் வருது. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்தக்காய் விழுந்துருதுங்க. இந்த கெடு வேணும். ஒரு கொத்தே வந்துடுச்சு. ஒரு காய் பொரிச்சதுக்கு ஒரு கொத்துக்காயே வந்துடுச்சு. செடி இப்போதான் சிறுசாச்சுங்களா. காய் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்குது. பொறிக்கலைன்னா முத்தி போயிடுது, இல்லாட்டி சொத்தை விழுந்துருது. ஒரு செடிக்கு பார்த்தா ஒரு காயும் கூட கிடைக்காதுங்களாட்டு இருக்குது. ஆனால் இதில் இருக்கு நிறைய. அது பிஞ்சு பாருங்க. அதை தூக்கி பிஞ்சு காய். அது இது பிஞ்சா? அட பொறி, இது பிஞ்சா? நான் பார்த்து சரியான காயா இருக்குது. நான் கண்ணை செடிக்கு ஒரு காய் தான் வருதுங்க. ஒரு காய் இப்போதான் புதுசாக வந்துருக்கு. புது செடியாக இருக்கிறதுனால காய் கம்மியாக இருக்குது. கீழே ஒன்று இதா சொத்தனை போடுங்க. அறுத்து போட்டு அரைஞ்சி சாப்பிட்டுடலாம். நம்ம இல்லைன்னா மாட்டுக்கு போட்டுக்கலாம். பாருங்களேன். ஆனால் ஒவ்வொரு காய் 2 காய் தான் இருக்குது. அதுலேயும் சொத்தக்காய் வருது. சொத்தக்காய் பொறிச்சு இல்லைங்கன்னா எச்சா சொத்தையாகி போயிரு. அதனால கிடைக்கிற காயெல்லாம் பொறிச்சாகணுங்க. இதில் வந்து எத்தனை இருக்கு எங்கே இன்னும் வேண்டிக்காய் தெரியுது. வெண்டாக்காய் விவசாயம் அருமையாக இருக்குதுங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. பிரியமாக இருக்கணும், சந்தோஷமாக. ஏன்னா நம்ம செலவில்லாத வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டுவலியே போட வேண்டியதில்லை. களம் கூட வெட்டலைங்க. பூரா பில்லு மருந்து தான் அடிச்சு விட்டோம். ஒரே வட்டி தான். ஒரு தாட்டு களை வெட்டி விட்டோம். அதே பெரிய காய் பாருங்க. எங்கே அடே முத்தில் பாருங்க. காய் முத்துலிங்க, காய் தான் பெருசு. அது சொத்தை. ஒரு செடிக்கு ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குது. சொத்தைண்ணா அது சொத்தையை அப்புறம் பொறிச்சுட்டானே ஆகணும். நம்ம பொறிக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேட்டி கட்டுறதுக்கு ஒரு ஆள் போடணுங்களாட்டு இருக்குது. நேரம் பார்த்தாலும் இந்த வேட்டியை போகுது. பாருங்க 2 நாளைக்கு முன்னே காய் பொறிச்சாங்க, விட்டுட்டு பொறிச்சிட்டு போயிட்டாங்களாட்டு இருக்குது. சோட்டு காய் முத்தி போச்சுங்க. போடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா 3 காய் பிஞ்சு காய். பாருங்க இங்கே ஒரு காய் இருக்குது. பார்த்து போனால் திருப்பி வந்து பார்த்தா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காய் விட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆளுகள் விட்டோம்னா காய் பாருங்க எத்தனை சோட்டு காயின்னு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு சொத்தை கூட அருமையாக இருக்குது காய். முட்டை கோசாட்டா இளங்காய்ங்க, மொட்டை கோசாட்டு இருக்குது. பையன் வேற எனக்கு சொல்லிக்கார கொடுக்குறேன். இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைலாம் பிடுங்கலின்னு வச்சுக்கோங்க. தலையெல்லாம் அதோட விதையெல்லாம் தலையில ஒரு களை தான் வெட்டி விட்டுங்களா. ஒருங்க உங்களுக்கு பில்லு அதிகமாக வந்துட்டு இருக்குது. விடுங்க, அப்புறமா மிஷின் வச்சு அறுத்துடலாம். மிஷினில் தான் வெட்டி விடணுங்களாட்டு இருக்குது. நாங்கள் ஒரு மிஷின் வச்சுருக்கிறோம். அதே நீங்கள் அந்த சும்மா இருக்கிற டைம்லையுமே கொஞ்சம் பிடிங்கி விட்டுருலாங்க. அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோவில் போய் பாருங்கள். பார்த்தீங்களா காடு சுத்தமாகி போச்சு. இதில் இருக்கு பாருங்க பிஞ்சு காய்டா ரசம். மேலே பாருங்க. பையன் வீடியோவும் எடுத்துட்டு நம்மளுக்கு காயின்னு சொல்லி கொடுக்குறான்னு அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு.
ஆமாம், சரி பார்த்துட்டே இருக்குங்க. நீங்கள் விட்டு வந்துடுங்க. காய் கம்மி தானுங்க. அண்ணா இதில் பாருங்க, இதில் 2 இருக்கு. இங்கேயும் இருக்குதா பாருங்க, பார்த்தீங்களா? அதில் ஒன்று நான் ஏகப்பட்ட காய் விட்டு போட்டு வந்துடுறேன். பூரான சொத்த காயாக போச்சு இந்த கெடுவு. எல்லாம் மொசலெல்லாம் கடிச்சு மொசல் கடிக்கல, வெயிலுக்கு புழு வந்துருச்சு. மொசலை கடிச்சிருக்கு. இதுக்கு ஒன்று 2 இருக்கு பாருங்க. பாருங்க, பார்த்துட்டே இருங்க. தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கம்மியான ரேட்டுக்கு தான் நாற்று வாங்கி ஊடணும். கம்மி ரேட், கம்மி விலையை தான். கத்திரிக்காய்க்கு பொறுத்த வரைக்கும் லாபம் தான், காய்க்கிறது மிச்சங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த உரம் ஒன்று சொல்லிக்கிறாங்க. என்னமோ இந்த வேப்பந்தலை, மாட்டு கோமியா இதெல்லாம் போட்டு போத்தாலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு வேக வச்சு மண்பானையில் உங்களுக்கு போட்டிங்கன்னா புழுவை வெட்டு உழுகாதுங்களாமா, தண்டு புழு உழுகாதாமா. அந்த மாதிரி பயன்படுத்தலாம்னு இருக்கிறேங்க. மக்களுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லதாக கொடுக்கணுதே ஒரு ஆசை. கண்டிப்பாக நல்லதாக கொடுப்போம். நம்மகிட்ட வாங்குறவங்களாம் நல்லது தான் சொல்கிறாங்க. காய் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருமே கத்திரிக்காய் கசக்குங்கிறாங்க, புப்பு எலும்பிக்குங்கிறாங்க மேலே. ஆனால் நம்மகிட்ட அந்த மாதிரி காய் யாரும் குறை சொல்லல. சொல்லனா செடி பிடுங்கி வீசிட வேண்டியதான். அதில் இருக்கு பாருங்க. எங்கே? அதில் இன்னொன்று இருக்கு பாருங்க. பிஞ்சு காய் தான் பொறிக்கிறோம். யார் சொல்லிச்சுன்னா கசக்குதுன்னா செடி பிடுங்கி வீசி வேண்டியதான். அவங்களுக்கு காய் சரியில்லைன்னா உடனே செடியவே பிடிங்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் நம்ம. சரிங்களா? வேறு அந்த கத்திரி நாற்று ஊனி விட்டுருக்குற இப்பவுமே. இதில் பெருசாக இருக்கு. சொத்த வருதுடா ராசா. கீழே இதா? இது பிஞ்சு போறீங்க. ஐயா இது பிஞ்சு காய் கொடுத்தா கசக்கு. அப்புறம் இதில் இருக்கு பாருங்க. இதில் இது வேணால் பொரிச்சிடலாம், இதில் ஒன்று பொரிச்சிடலாம், அதில் ஒன்று பொரிக்கலாம். ஆனால் சொத்தை கொஞ்சம் வருது இந்த வெய்ய காலத்துக்கு. வெய்ய காலத்துக்கு எங்கிருந்தே சொத்தை வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அதுக்கு எதுவும் மருந்த நான் தான் சொத்தை போட்டு விட்டேன். எல்லாம் சொத்தை பூச்சி இங்கே வந்து சொத்தை விழு. அப்படி பேசக்கூடாது. இதில் இருக்கு பாருங்க 2. இயற்கையான முறையில் நம்ம தயாரிக்கலாம்னு இருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாட்டு கோமியத்தை பிடிச்சி போத்தாலை, சாணி, இது வேப்பந்தலை, அப்புறம் பூண்டு ஒரு காக்கலாங்களாமா. இதையெல்லாம் நம்ம போட்டு உரமாக்கி செடி கொடுத்து பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். நான் அதில் இருக்கு பாருங்க எத்தனை பில்லு பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. பில்லை பிடிங்குள்ளினா செடி போட்டு வேஞ்சிருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பொரிச்சிருக்கிற காய். ஏன்னா முதல் தாட்டு பொரிக்கிறீங்களா, காய் கம்மி தான். இந்த பக்கம் ஒன்று, இதில் ஒன்று. இதுலையா? அப்படியே வந்து அதில் பொரிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் காய் பொரிச்சிருக்கிறோம். ஒரு பக்கெட் ஆனதே பெரிய இதாக இருக்கு. நல்லா பார்த்து போறீங்க. அவ்வளோதான். நம்ம பிஞ்சை பொரிச்சா கசப்பு இல்லை. சரி கொண்டு போகலாம் வாங்க. பார்த்தீங்களா இவ்வளோ தான் காய் பொரிச்சிருக்கிறோம். பாருங்க, பாதி காய் சொத்தை இருக்குது. அப்போ என்ன ஒன்று சாயங்கால நேரம் பார்த்தீங்கன்னா கீரை விடுங்கோன்னு. விவசாயத்தை வந்து அடுத்த வீட்டில் எடுத்து போகிறத விட நம்மளே விவசாயம் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு மன திருப்தியாக இருக்குது. அதனால் நம்ம விவசாயம் பண்ணுறோன்னு சொல்லி இந்த ஒரு உங்களுக்கே தெரியும், இந்த ஒரே ஒரு ஓஸ் தான் போட்டோம். இந்த ஓஸ் போட்டதுலேருந்து விவசாயம் டெவலப் ஆகிட்டோம். பார்த்தீங்களா? வேறுங்க இப்போ காய் பார்த்துட்டு ஒன்று தப்பிச்சு கிடக்குது. பார்த்துட்டேன். வேறுங்க இது சொத்தை தான் உளுந்துருக்குது. சொத்த காய் பார்த்தீங்களா? நம்ம இந்த இதுக்கு ஏதோ இயற்கை முறையில் ஒரு உரம் தயாரிக்கணும்ட்டு இருக்கிறோம். காய்க்கிற காயில் சொத்தையே போச்சுங்கன்னா விவசாயத்தில் லாபம் இருக்காது. பாருங்கள் நம்ம விவசாயத்தை. நீங்களும் விவசாயம் பண்ணுங்க. நம்ம விவசாயம் பிடிச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, வெண்டைக்காய் பொரிச்சு வச்சுருக்குறோம். அடுத்தது கத்திரிக்காயுமே ஒன்று சேர்த்து வச்சுருவோம். எப்படித்தான் விவசாயம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறோங்க. நம்ம ஜாலியாக விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம்.
தண்ணி கிடக்குதுங்க. நம்ம இந்த வருஷம் மழை பெஞ்சு அன்னைக்கு மழை பெய்யுதுன்னு குறை சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்ந்து முடித்து தண்ணி இந்த வெய்ய காலத்துலேயுமே எங்களுக்கு இருக்குது. பாருங்க, கத்திரிக்காய் வெண்டைக்காயும் பொறிச்சு வச்சிருக்கிறா. பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நேரம் கீரை பிடிக்கிட்டு போகணும். பார்த்தீங்களா, வெண்டைக்காய் ஒரு பை பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு 15 கிலோ. பாருங்க, அருமையான வெண்டைக்காய். கத்திரிக்காய் சொத்த ஊருக்கோணுங்க. கலர் சூப்பர் கலர். வியாபாரத்தை கொண்டு போகணும். சிம்ரன் கத்திரிக்காய்ங்க இது. சிம்ரன் கத்திரிக்காய் முதல் காய்ங்கிறதுனால சொத்த வரும். பார்த்தீங்களா, பாருங்க. நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு போய் இப்போ கொண்டு போய் வீட்டில் போட்டுருவோங்க. அப்புறம் சாயங்காலம் பாக்கெட் போடணும். அப்புறம் சாயங்காலம் வந்து கீரை பிடுங்கணும், தண்ணி கட்டணும். ஆனால் ஒரே ஜாலியாக இருக்கிறேங்க விவசாயத்தில். இங்கே மாட்டிக்கலாம். வீட்டுக்கு வேறையா போய் போன